Hello friends, wish you all a very happy new year 2025. Last 10 to 15 days வீடியோஸ் வந்திருக்காது. நான் வெக்கேஷன் போயிட்டேங்க, சாரி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். இனி வர நாட்களில் தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் போடலாம், இணைந்துருங்க. இன்றைக்கி ஆட்டு ரத்தம் குடல் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குடல் இந்த மாதிரி நல்லா அலாசிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஓப்பன் பாட்லேயுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாளிச்சிட்டு 2 சின்ன வெங்காயம் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் வேக வச்சுருக்கிற குடலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன குடல் பெரிய குடல், அது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ரெண்டுமே கலந்துருக்கு. அப்புறம் ரத்தம் நம்ம நம்மளுக்கு கிடைக்கிறது உப்போடு சேர்த்து கலந்து இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. குடல் வேக வைக்கும்போது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஆல்ரெடி ரத்தத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குடலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தை சேர்த்தோம் அப்படின்னா சட்டுன்னு வந்துடும். இது நல்லா சுருள வதக்கணும். அந்த ரத்தத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நல்லா சுருண்டு வதங்கி வரும். அவ்வளோதாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.